अस्मद्गुरुपरमगुरुर्निधिवरपूर्णो श्रयामुनं रामं पद्माक्षनाथषडवित्सेने शरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे नमः। சுவாமி தேசிகனுக்கு மாத்திரம் அப்படின்னு பிராயஷா சொல்லலாம். வேற யாருக்கு இருக்குதோ தெரியல, நமக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். ரெண்டு தனியன்கள், பல தனியன்கள் எல்லாருக்கும் உண்டு. இப்போ சொல்கிற ரெண்டு தனியன்றது ஆரம்பத்தில் ஒரு தனியன் அனுசந்திக்கிறவோ முடிவில் ஒரு தனியன் அனுசந்திக்கிற போலவும் ரெண்டு தனியன். ராஜவன்ஷ சுவாமி கூட ரெண்டு தனியன் இருக்கு, கேசவாரிக பாத்திரம் பிரபத்திய நிரவத்தியானாம். ஆனால் இங்கே சுவாமி தேசிகன் இன்னும் ராமானுஜயா பாத்திரம் தனியன் கூட இருக்கு. ரெண்டு தனியன்னு சொல்றது ஆரம்பத்தில் ஒரு தனியனை அனுசந்திக்கிறது, முடிவில் ஒரு தனியனை அனுசந்திக்கிறது. பாஷ்யக்காரர் ஆளவந்தார் விஷயத்தில் யத்பதாம்போருஹத்யான வித்வஸ்தா சேஷகல்மஷா வஸ்துதாமுபயாத்தோகம் யாமுனேயம் நமாமிதம் அப்படின்னு அருளி செய்திருக்கார். இதை சில இடத்துல முடிவில் அனுசந்திக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் எல்லாரும் அதை முடிவில் அனுசந்திக்கிறாளான்றது தெரியல. அது ஒரு நேர்த்தமாக அந்த மாதிரி வச்சுருக்காளான்றது தெரியல. ஸ்தோத்திர ரத்னா ஆரம்பத்தில் ஸ்வாதயன்னிக சர்வேஷாம் த்ரையந்தார்த்தம் சுகுக்கிரகம் ஸ்தோத்ரயாமாச யோகீந்திர ஸ்தம் வந்தே யாமுனாஹ்வயம் அப்படின்னு ஒரு தனியனும், நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹா நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமஹான்ற ஒரு தனியனும், ரெண்டு தனியன் முதல்ல அனுசந்திக்கிறார். ஆனால் நியமேன இந்த யத்பதாம்போருஹத்யான பின்னால் அனுசந்திக்கிறாளா அப்படின்றது தெரியலை. ஆனால் சுவாமி தேசிகன் விஷயத்தில் தான் அதை நியமமாக கொண்டிருக்கா. ஸ்ரீமான் வெங்கட முன்ன அனுசந்திக்கிறதும் கவிதார்க்கிக சிம்ஹாயன்றது பின்னால் அனுசந்திக்கிறதும் அப்படின்னு. அது இந்த ஸ்தோத்திர பாட அனுசந்தானங்களுக்கெல்லாம் கூட அது அன்வர்த்தம் அந்த மாதிரி அனுவர்த்திக்கிறது. காலக்ஷேபத்தின் போதும் அந்த மாதிரி அனுசந்திக்கிறார். காலக்ஷேபத்தின் போது அந்த மாதிரி. அதனால் பொதுவில் சுவாமி ஒரு கிரந்தத்தை சேவிக்க ஆரம்பிக்க செய்யவும் முடிக்க செய்யவும் இந்த ரெண்டு தனியன் இருக்கு. இந்த தனியனும் குமார வரதாச்சார் சுவாமி தான் சாதிச்சிருக்கார். இது எப்போ சாதிச்சார் அப்படின்னு சொன்ன, சுவாமி தேசிகன் நமக்காக இங்கே அவதரித்து நமக்கு எவ்வளோ உபதேசங்கள்லாம் கிரந்தம் மூலமாக பண்ண முடியுமோ அவ்வளோவையும் பண்ணி, அந்த திருமேனியை கொண்டு எவ்வளவு கைங்கரியாதிகள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி, நமக்கு கைங்கரியங்களை எப்படி பண்ணணும், கிரந்தங்கள் மூலமாக ஞானத்தை எப்படி சம்பாதிச்சு அதுபடி அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் இந்த அவதார பிரயோஜனத்தினுடைய இதுவாக காண்பிச்சு முடிச்சா விட்டு திருநாட்டுக்கு எழுநரே, அந்த திருநாட்டுக்கு எழுன உடனே குமாரவரதாச்சார் இதை முடிவில் பண்ண தனியன். அதனால் நாம் இதை முடிவில் சேவிக்கிறோம். அதாவது சுவாமி தேசிகனுடைய அனுகிரக விசேஷம் நமக்கு பண்ணி முடிச்சுட்டு
இந்த அவதாரத்தை சமாப்தி பண்ணிட்டாரே அதனுடைய முடிவில், அதாவது நமக்கு அதுக்கப்புறம் இனிமேல் கிரந்தமெல்லாம் பண்ணுறதுக்கு அந்த திருமேனி இல்லை, அந்த திருமேனி கொண்டு பண்ண போகிறதில்லை. ஆன மாதிரியா கடைசி சமயத்தில் பண்ணினேன். அதனால் நாம் கிரந்தாதிகள் சேவிக்கிச்சு இதை கடைசியாக சேவித்து முடிக்கிறோம். அந்த மாதிரி குமார வரதாச்சாரால் அருளப்பட்டது. முதல் தனியனாக இருக்கக்கூடிய சுவாமி தேசிகனுடைய தனியன் ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா அப்படின்னு இருக்கு. அதில் நமசப்தமே இல்லை. தேசிகன் என்னுடைய ஹிருதயத்தில் எப்பவும் குடிக்கொண்டு இருக்கணும் அப்படின்ற பிரார்த்தனை. அதாவது நம்மையே அவருக்கு அர்ப்பித்து விடுறோம். அதுக்கப்புறம் நமஸ்காரம் என்ன தனியாக அவரையே நம்ம இடத்துல எழுந்தருளை பண்ணிடுறோம். அவரையே நம்முடைய ஹிருதயத்தில் எழுந்தருளை பண்ணிடுறோம். அந்த மாதிரி இருக்கு அந்த தனியனுடைய சீர்மை. அதில் முதல்ல என்ன சாதிக்கப்பட்டதுன்னா ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா அப்படின்னு. இந்த இடத்துல வரைச்சு இந்த தனியன் அனுசந்தானம் பண்ணுமா இல்லையா தெரியல. கவிதார்க்கிக சிம்ஹாயன்னு ஆரம்பிக்கிறது இந்த தனியன். முதல்ல இந்த தனியனுக்கும் அந்த தனியனுக்கும் ஒரு வாசியை சொல்லிவிடுவோம். ஒரு பொருளை பதார்த்தத்தை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் அதுக்கு அசாதாரணமான தர்மம் உண்டு. சில தர்மங்கள், அந்த தர்மத்தை தெரிஞ்சுக்கலன்னா அந்த பொருளையே தெரிஞ்சிக்க முடியாது. அதுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம்னு பேர். அதாவது ஸ்வரூபம்னா அந்த வஸ்து, எந்த வஸ்துவோ அந்த வஸ்து எது வேணால் வச்சுக்கோங்க. முக்காலி, நாற்காலி, இல்லை லௌகிகமான பதார்த்தம், வீடு, வாசல், செல்ஃபோன், எதை வச்சாலும், கார், எதை வச்சாலும், இல்லை எதுவாக இருந்தாலும், பகவான் கூட வச்சுக்கோங்க. பகவானை அறியணும்னு சொன்னால் நாம் அறிய வேண்டிய வஸ்துக்கள்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த அறிய வேண்டிய வஸ்துவை சில அடையாளங்கள்னால இது இன்ன வஸ்து அப்படின்னு அறிய முடியும். அதுக்கு அசாதாரணமாக தனித்தன்மையாக அந்த குணங்களை கொண்டு இருக்கும். அப்போ தான் அந்த வஸ்துவை இன்ன வஸ்துன்னு நாம் அறிய முடியும். அது இல்லாத மீதி எத்த சொன்னாலும் அந்த அடையாளம் காண்பிக்கவே முடியாது. அந்த மாதிரி அசாதாரணமாக இருக்கிற வஸ்துவுக்கு அதான் வஸ்துவுக்கு ஸ்வரூபம்னு பேர். ஒரு அந்த ஸ்வரூபத்தை நிரூபிக்கக்கூடிய தர்மம், இது இன்ன வஸ்து அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு உண்டான தர்மம் எதுவோ அது ஸ்வரூப நிரூபக தர்மம்னு பேர். அதுக்கப்புறம் அந்த வஸ்துவில் ஆயிரம் குணங்கள் இருக்கும். அதெல்லாம் நிரூபித்த ஸ்வரூபம். இன்ன வஸ்துதான்னு நிரூபிக்கப்பட்டாவிட்டு அதில் இருக்கக்கூடிய விசேஷணங்கள் வச்சுப்போம். ஏதோ முக்காலின்னு ஒன்று இருக்குது. அந்த முக்காலியை நாம் உட்கார்ந்துருக்க நாற்காலி இருக்குதே, சாய்வு நாற்காலி, அது இது இருக்குதே, அதுக்கு முன்னே அந்த முக்காலியை வச்சுக்கிறோம். அதை நாம் ஏதோ அங்கே உட்காரச்சே எழுதுறதுக்கோ அதுக்கோ இல்லை எதுக்கோ பயன்படுத்துறதுக்காக முன்ன வச்சுருக்கோம். முக்காலியினுடைய ஸ்வரூப நிரூபக தர்மம் என்ன அப்படின்னு சொன்னால் அதை முக்காலின்னு நமக்கு காண்பிக்கிறது எந்த தர்மம், என்ன அடையாளங்கள், என்ன அதுக்கு உண்டான குண விசேஷங்களான அடையாளங்கள் எப்படி காண்பிக்கிறதுன்னா 3 காலை உடையது முக்காலி. நாற்காலின்னு சொல்கிறதுக்கு 4 கால்களை உடையது நாற்காலின்னு சொல்கிறது. இப்போ இது என்னது, இது முக்காலியா நாற்காலியா என்னது அப்படின்னு ஒரு விஷயம் அந்த வஸ்துவை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த 3 கால் வேணும். அதுதான் அதை முக்காலின்னு காண்பிக்கக்கூடியது. அதுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மம் முக்காலின்னு பேர். அதுக்கப்புறம் நிரூபித்த ஸ்வரூப விசேஷணம் அப்படின்றது அது முக்காலின்னு நமக்கு தெரிஞ்சாவிட்டு அவாத்தில் அந்த முக்காலி இருக்குது பாரு. சோஃபா செட்டுக்கு முன்ன முக்காலி ஒன்று போட்டிருக்கா. அந்த முக்காலி ரவுண்டாக இருக்குது.
அந்த 3 காலும் அப்புறம் அந்த முக்காலி வந்து நல்ல டீ கூட்டில் பண்ணிருக்கா, நல்ல வேலைப்பாடு இருக்கு. 3 காலும் சாதாரணமாகலாம் இல்லை, 3 காலும் ஒரே மாதிரி யானை முகத்தை கொண்டு, அது யானை தலை மேலே இருக்கா மாதிரி, தும்பிக்கையெல்லாம் இருக்கா மாதிரி, ஊரின்னு இருக்கா மாதிரி, அப்படி இல்லை. ஒரு முகம் சிம்ம முகமாக இருக்குது, ஒரு முகம் யானை முகமாக இருக்குது, ஒரு முகம் இன்னொன்னா இருக்குது. அப்படின்னு அதனுடைய பெருமை எத்தனையோ இருக்குது. அதுக்கப்புறம் அது அவ்வளவு விலை உயர்ந்ததாக இருக்குது, தந்தத்தால் ஆனதாக இருக்குது. தேக்குனால பண்ணி அதுக்கு மேலே தந்தத்தை இழைச்சி அது தந்த முக்காலியாக பண்ணியிருக்கா. இப்படின்னு சொல்லக்கூடிய விசேஷணங்கள்லாம் இருக்க, அது முக்காலியினுடைய மேல் பெருமைகள். ஆனால் இது மொத்தத்தையும் சொன்னால் முக்காலின்னு அறியவே முடியாது. முக்காலின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்போ முடியும்? அந்த 3 கால்னு சொல்கிறது, அதுதான் ஸ்வரூப நிரூபக தர்மம். அதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் நிரூபித்த ஸ்வரூப விசேஷம். அதில் இருக்கக்கூடிய குணநலன்கள் எல்லாம் அந்த பொருளினுடைய பெருமையை சொல்லக்கூடியது. அதே போல எம்பெருமானுக்கு சாஸ்திரத்தில் பிரசங்காத்து, இந்த ஏதோ லௌகிக உதாரணம் சொன்னது, பெருமாளுக்கு ஆயிரமான கல்யாண குணங்கள் இருக்கு. அவன்கிட்ட இல்லாத குணம் வெளியிலேயே கிடையாது. வெளியில் யார்கிட்டையானா எந்த குணமாவது நாம் பார்த்தோம்னா அந்த குணம் அவனிடத்துல இல்லாது இருக்காது. அவனிடத்துல இருக்கிற குணம், அவனிடத்துல இல்லாத குணம் வெளியில் இருக்காது. வெளியில் ஒரு குணத்தை நாம் ஒரு இடத்துல எங்கேயோ ஏகதேசமாக அபூர்வமாக பார்க்குறோம்னா அந்த குணம் பெருமாள் இடத்துல இல்லாது இருக்காது. அப்படி இருக்கக்கூடிய ஆயிரமான குணங்களை உடைய எம்பெருமானுக்கு அவனை அறியணும் அப்படின்னு சொன்னால் 5 குணங்கள் அவனை அறிந்து தரக்கூடியதாக இருக்கு. சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம், அமலத்துவம். அப்படின்னு சத்தியமாக இருக்கக்கூடிய தன்மை, இது உள்ள நான் ரொம்ப போல சத்தியமாக இருக்கக்கூடிய தன்மைனா எப்போதும் இருக்கான் அப்படின்னு அர்த்தம், அதெல்லாம் அதிகமாக போக வேண்டாம். அப்புறம் ஞானமாக இருக்கக்கூடிய தன்மை, அனந்தமாக இருக்கக்கூடிய தன்மை. அனந்தம்னா எங்கும் பறந்துருக்கான்னு சொல்கிறோமே, அதனால் அளவிட்டபடியாக இல்லாமல் அனந்தமாக இருக்கக்கூடிய தன்மை. அந்தம்னா முடிவு, அனந்தம்னா முடிவில்லாத, அதனால் அளவில்லாத தன்மை. அதான் சத்தியமாக இருக்கக்கூடிய தன்மை, ஞானமாக இருக்கக்கூடிய தன்மை, அளவில்லாத இருக்கக்கூடிய தன்மை. அதுக்கப்புறம் ஆனந்தமாக இருக்கக்கூடிய தன்மை. அதுக்கப்புறம் தோஷமற்ற தன்மையாக இருக்குது. இது எம்பெருமானுடைய ஸ்வரூப நிரூபக தர்மம். இந்த 5 தர்மங்களும் எந்த இடத்துல குடிகொண்டு இருக்குதோ அதுதான் பிரம்மம்னு சாஸ்திரங்களில் பொதுவில் சொல்லச்சே சொல்லும். அதான் பிரம்மன்றது யாருன்னு நிச்சயம் பண்ண உடனே அந்த எம்பெருமான் தான். அதனால் எம்பெருமானை அறியணும்னா இந்த 5 தன்மைகள் வேணும். அதுக்கப்புறம் அவன் ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் சௌசல்ய வாத்சல்யம் ஆர்தவார்ஜ சௌஹார்த சாமிய காருண்ய மாதுரிய காம்பீரியன் நீள அடிக்கின்றே போறாரு. ஆன மாதிரி குணங்கள்லாம் அந்த எம்பெருமானை நிரூபிச்சா விட்டு எம்பெருமானுக்கு உண்டான அனந்த கல்யாண குணங்கள்ல சேரும். அதுபோல இந்த முதல் தனியன் இருக்க, அந்த முதல் தனியனாக இருக்கக்கூடிய ஸ்ரீமான் வெங்கடநாதாரியாவில் முதல்ல என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னால், வெங்கடநாதாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சாரியனுக்கு உண்டான ஸ்வரூப நிரூபக தர்மம். இந்த ஆச்சாரியன் எப்படிப்பட்டவர்? வேதாந்த தேசிகன்னா அது யார் வேதாந்த தேசிகன் அப்படின்னு சொல்கிறத ஸ்ரீமான் வெங்கடநாதாரியான்னு அந்த ஸ்வரூப நிரூபக தர்மமான தன்மையே சொல்கிறது. கவிதார்க்க கேசரி வேதாந்தாச்சாரியவர்யா இத்தியாதி அவருடைய நிரூபித்த ஸ்வரூப விசேஷனம். அதனால் ஸ்ரீமான் வெங்கடநாதாரியான்றது அந்த தேசிகனை அறிந்து தரக்கூடியதான
தேசிகன்றவர் இவர் தான் அப்படின்னு நமக்கு அறிந்து தரக்கூடியதான தர்மம். அதை முதல்ல இங்கே படிக்க போகிறது. ஏன்னா அவரை தெரிஞ்சுட்டாவிட்டு தான் அதுக்கப்புறம் அவர்கிட்ட, அதாவது ஒருத்தரை தெரிஞ்சுட்டாவிட்டு தான் அவர்கிட்டேருந்து இருக்கக்கூடிய நல்ல குணத்தினால் நாம் போய் அவர்கிட்ட உபகாரமெல்லாம் பெற முடியும். அதனால் முதல்ல ஒருத்தரை நாம் தெரிஞ்சுக்கணும். அந்த ரீதியில் தேசிகனை தெரிஞ்சுக்கணும். ஸ்ரீமான் அப்படின்றது ஏற்கனவே இந்த தனியெல்லாம் அர்த்தம் ஏற்கனவே சொல்லிட்டோம். இவர் கர்ப்ப ஸ்ரீமானா அதுலேருந்தே ஸ்ரீமானா இருக்கக்கூடியவர். அதனால் ஸ்ரீமான் அப்படின்னு இருக்கு. இதனுடைய விரிவை நாளைக்கு பார்ப்போம். இது சொரூப விசேஷம். ஆனால் அந்த இடத்துல வரைச்சு கவிதார்க்கிக சிம்ஹாயன்னு சொல்கிற இடத்துல அவரால் நாம் நிரூபித்த ஸ்வரூப விசேஷனம், அந்த நிரூபித்த ஸ்வரூப விசேஷனம்தான் அதில் சில குணங்கள் தான் நமக்கு காரியகரமாக இருக்குது, பலத்தை தருது. அதனால் நாம் எதனால் பயன் பெற்றோம் அப்படின்றத அவர் மூலம் ஒருத்தர் மூலமாக பயன் பெற்றாக்கா அது அவள் இடத்துல இந்த பயனை நான் பெற்றவன் அப்படின்னு கிருதஜ்ஞதா நிவேதனம் பண்ணணுமே. அது அந்த இடத்துல முடிவில் இருக்கிறதுனால அந்த இடத்துல நிரூபித்த ஸ்வரூப விசேஷணமான கவிதார்க்கிக சிம்ஹாயா அப்படின்னு அங்கே முதல்ல அது படிக்கப்பட்டிருக்கு. இது நாளைக்கு அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன் ஷடகோபாதி நிதிவர்யான் பஜேனிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம் சுதலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.